லவ் எவர்கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பிச்சு அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிறது வந்து எப்பவுமே எவர்கிரீனா இருக்கிறது. அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த காலத்துல இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்துலயும் லவ்ங்கிறது பியூர். லவ் பண்ற பசங்களாகட்டும், லவ் பண்ற பொண்ணுங்களாகட்டும், உண்மையா ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி அப்படி உண்மையா ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதின்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றதான் இதனுடைய ரொம்ப கோர் தாட். கதையை ஒன்றும் ரொம்ப சொல்ல இல்லை சார். ஸோ அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்றீங்களா சார்? இல்லை ஓகே சார், அவ்வளோட நிறுத்திக்கிறேன் சார். நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவா உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அவன். அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன். கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே, அதோட சைடியே பார்த்துருந்தேன் நான். அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணும்.